ஆண்டுடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் சிந்திப்போம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் மையத்தில் ஒரு வார்த்தை இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு. இன்னும் 40 நாள் உண்டு. அல்லேலூயா. இன்னும் 40 நாள் உண்டு. யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போய் அங்கே வரப்போகிற அழிவை குறித்து பிரசங்கம் பண்ணு அப்படின்னாரு. ஆனால் யோனாவோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் அவருடைய அழைப்புக்கு எதிராக என்ன செஞ்சார்? பிரயாணம் பண்ணார். அவர் போக வேண்டிய திசைக்கு அப்படியே நேர் எதிர் திசையில் என்ன செஞ்சார்? பிரயாணம் பண்ணார். ஆனாலும் கர்த்தர் விடலை. சமுத்திரத்தையே குலுக்கிட்டார், கப்பலெல்லாம் அசைச்சிட்டார். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் என்னப்பா நாங்கள் செய்யணும்னு இவன்கிட்ட கேட்கும்போது, என்னையை தூக்கி நீங்கள் கடலில் போட்டால் தான் நீங்கள் பாதுகாப்பாக பிரயாணம். அவங்களுக்கு வேறு வழியில். அப்போ கூட அவங்க கடவுளை நோக்கிலாம் அணிஞ்சாங்க. அது சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு அமர்ற மாதிரி தெரியல. அதனால் கடவுளே இந்த ரத்தப்பள்ளி எங்கள் மேலே என்ன செஞ்சிடாதீங்க, போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? அப்போ அவனை விழுங்குவதற்கு கர்த்தர் ஒரு மீனை கட்டளையிட்டார். அந்த மீன் வயிற்றில் 3 நாள் இரவு பகல் இருந்து ஆண்டவர் கட்டளையிட்டதுனால மறுபடியும் அந்த மீன் அவனை நினிவே பட்டணத்தின் கரையில் வந்து கக்கிட்டு போயிட்டு, இப்போ அவர் எழுந்து நின்று அந்த பட்டணத்தில் ஒரு நாள் முழுவதும் பிரயாணம் பண்ணி அவர் பண்ண பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை தான், இன்னும் 40 நாள் உண்டு. ஒரு வாக்கியம். அல்லேலூயா. இந்த 40 நாள் அப்படிங்கிறதெல்லாம் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசேஷமானதாய் கருதப்படுகிறது. இந்த பூமியை கர்த்தரை அழிக்கும்போது தண்ணியால் அழித்தார். அப்போ மழை இரவும் பகலும் 40 நாள் பெய்தது. 10 கற்பனைகளை கர்த்தர் மோசேட்ட கொடுப்பதற்காக அவனை சீனாய் மலைக்கு அழைத்தார். மோசே 40 நாள் இரவு பகலா புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பனைகளோடு என்ன செய்தார்? கீழே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு உயிர் தெழுந்த பிறகு பாருங்கள், தாம் உயிரோடு இருக்கிறவராக 40 நாள் தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. அவர் ஊழியம் செய்வதற்கு துவக்க காலத்தில், ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பும் 40 நாள் வனாந்தரத்தில் போய் புசியாமல் குடியாமல் அவர் உபவாசித்து ஜெபித்தார். அப்போ இந்த 40 நாள் இந்த தவக்காலங்களிலும் நாம் ஜெபிப்பதற்கென்றே இதை நிர்ணயித்திருக்கிறபடினால் இதுவும் ஒரு விசேஷமான நாட்கள். அப்போ இந்த நினிவே பட்டணத்தை வைத்து இன்னும் 40 நாட்கள் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, இந்த 40 நாட்களில் இருக்கிற ஒரு 3 காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சுருக்கமாக நினைச்ச போகிறேன், சொல்ல போகிறேன். இந்த 40 நாட்கள், முதலாவது எச்சரிப்பின் நாட்கள். அல்லேலூயா. These are the days of warning. இந்த நாட்கள் எல்லாம் எச்சரிப்பின் நாட்கள். இன்றைக்கி எல்லாரும் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாங்க? விரும்புகிறாங்க. நல்ல வார்த்தைகளை பேசினா மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறான். ஆனால் கொஞ்சம் கண்டித்தோ அல்லது எச்சரித்தோ ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அவர்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் அந்த சந்தோஷத்தெல்லாம் கொஞ்சம் தேட தான் வேண்டியது இருக்குது. இவர் போய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்லாம் என்ன செய்யலை, பேசலை. த பீப்புள் ஆஃப் நினவே கிரீட்டிங்ஸ் டு யூ அப்படின்லாம் வாழ்த்து செய்தியோடலாம் இவர் என்ன செய்யலை, அவர் ஆரம்பிக்கவே இல்லை. அவர் நேராக சொன்னது, பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தான். ஒரு நாள் பிரயாணம் பண்ணால் இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போ. இதுதான் அவருடைய மெசேஜ். அப்போ இந்த மெசேஜில் ஃபுல் ஆஃப் வார்னிங், எச்சரிப்பு தான் என்ன செஞ்சது இருந்தது. ஏன் இந்த பட்டணத்தாருக்கு எச்சரிப்புன்னா, இவர்களுடைய அக்கிரமோ ஆண்டவருக்கு எட்டியது. அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டு அப்படி இவங்க என்ன அக்கிரமம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அசீரியர்களின் தலைநகரம் தான் நினிவே. இஸ்ரவேலர்களிலே ஆண்டவருடைய அந்த கற்பனைக்கு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலைக்கு ஜனங்கள் வந்தபோது ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிட்டு, வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இஸ்ரவேல், யூதா அப்படின்னு. இஸ்ரவேல் அப்படிங்கிறதுல 10 கோத்திரம், யூதாங்கிறதுல 2 கோத்திரம். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் பார்த்தீங்களா, அது யூதா கோத்திரம். உடன்படிக்கை விளக்கணையாது, ராஜ்யபார நிலை நிற்கும், தலைமுறை தலைமுறையாக இருக்குன்னு சொன்னதெல்லாம் யூதா. ஆனால் இந்த அசீரியர்கள் கையில் தான் இந்த இஸ்ரவேல் மாட்டிக்கொண்டது. 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் கூட்டம் மாட்டிட்டு
இவர்களுடைய பழக்க வழக்கத்தை குறித்து லேயாட் அப்படிங்கிற ஒரு அகழ்வாராய்ச்சி, தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் சொல்லுவாங்களே, ஆர்கியாலஜிஸ்ட், அவர் அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த பூமிக்கு அடியில் புதைந்திருந்த இந்த நினிவே பட்டணத்தை குறித்ததான சில தகவல்கள் அந்த செவுத்தில் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமான, ஆனால் அதே நேரத்தில் அதிர்ச்சியூட்டும் செய்கைகளை அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க. ஏன்னா யாரையாவது அவர்கள் பிடித்து தண்டனை கொடுக்க வேண்டுமானால் அவங்க செய்கிறது என்னென்னா, எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளோ சித்திரவதை பண்ணி 2 கையை வெட்டிடுவாங்க, உயிரோட தோலை உரிப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த எதிரிகளுடைய தலைகளை வெட்டி எடுத்துட்டு வந்து சன்மானத்தை பெற்றுக்கொள்வார்கள். தலைக்கு இவ்வளோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் இவ்வளோ தலை என்ன செஞ்சுருக்கேன், வெட்டிட்டு வந்திருக்கிறேன்னு தலையை கொண்டு போய் காட்டி அந்த தளபதியினிடத்தில், அந்த அதிகாரிகளிடத்தில் தங்களுக்குரிய வெகுமானங்களை என்ன செய்வாங்களாம், பெற்றுக்கொள்வார்கள். அது குறிப்பாக அடிமைகளாக சிறைப்படுத்தி கொண்டு இவங்க கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்களை சங்கிலிகளால் கட்டி, காலில் சங்கிலி, கையில் சங்கிலிலாம் கட்டி, மூக்கில் அல்லது இந்த உதடு 2 உதடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே அந்த செயினை மாட்டி முன்னாடி நடந்து போகிற மனிதனுடைய காலில் மாட்டி விட்டுருவான். வரிசையாக 1 by 1 நிப்பாட்டி ஒருத்த இழுத்துட்டு என்ன செய்யணும் போகணும். அப்போ கால்லையும் ஜங்கிலி பின்னாடி மாட்டிருக்கோம்னா இவன் இழுக்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு காலில் ஜங்கிலி இருக்குன்னா அவனாலும் மூவ் பண்ண முடியாது. அப்போ இவன் கஷ்டப்பட்டு மூவ் பண்ணும்போது அவன் கொஞ்சம் அவசரப்பட்டு இழுத்துட்டான்னா இவனுக்கு எங்கே இழுக்கும். அதிலே குறிப்பாக எப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னா, மிக முக்கியமான அதிகாரிகள் தளபதிகளை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள இப்படி லாக் பண்ணி குதிரை காலில் கட்டிடுவாங்க. குதிரையினுடைய வேகமான நடைக்கும் ஓட்டத்திற்கு அவர்கள் ஈடு கொடுத்து என்ன செய்யணும், ஓடணும். ஏற்கனவே அடித்து உதச்சி கடுமையாக சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் மனிதாபிமானம் இல்லாதவர். இப்படி எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறவங்க இஸ்ரவேலை விட்டு வச்சுருப்பாங்களா, கண்டிப்பாக அவங்கள விட்டு வச்சுருக்க மாட்டாங்க. இது போக இன்னும் ஏராளமான அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவத்தின் கொடூரங்கள் அங்கே நடந்ததுனால அவங்களுக்கு இன்னும் 40 நாள் தான், அதுக்குள்ளே நினிவே கவிழ்க்கப்பட்டு போகுங்கிற வார்னிங், ஒரு எச்சரிப்பு செய்தியை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே பைபிளில் ஏசாயா 33:6 சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஆமென். அப்போ ஒரு வார்னிங் நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா டக்குன்னு அவர்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடும். நம்ம வழி சரியில்லை, நம்முடைய போக்கு சரியில்லை, நம்முடைய பிஹேவியர்ஸ் சரியில்லை, நம்முடைய வாழ்க்கை சரியில்லை, நம்முடைய பழக்க வழக்கம் சரியில்லை, நம்முடைய நெட்வொர்க் சரியில்லை, யார் கூட நம்ம தொடர்பில் இருக்கிறோம் அது சரியில்லை, ஒழுக்கக்கேடான காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம் அது சரியில்லை, தவறான வழிகளில் சம்பாத்தியம் பண்ணுறோம் அது சரியில்லை, தவறான காரியங்களிலே துணிகரமாக ஈடுபடுறோம் அது சரியில்லை. இப்படி ஒருத்தருக்கு இந்த காரியம் தெரிஞ்சால் அது நமக்கு அவமானம் ஆயிரும்னு தெரிஞ்சாலும் அதை துணிஞ்சு செய்கிறோம், அப்போ அது சரியில்லை. இதெல்லாம் ஒரு லெவலை தாண்டும் போது வார்னிங் கொடுக்கப்படுது. டக்குன்னு ஒரு ரெட் லைட் என்ன செய்யுது, அடிக்குது, பிங்குன்னு ஒரு மணி என்ன செய்யுது, அடிக்குது. அப்படின்னா உங்கள் அக்கிரமம் என்ன செய்யுது, மிகுதியாகிறது, நிறைவடைய போகிறது. கர்த்தர் தம்முடைய கோப கலசத்தை ஊத்துறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, ரெடி ஆகிட்டாரு. ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தம் ஆகிட்டீங்க. உங்கள் மேலே ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. நியாய தீர்ப்பு என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அதான் அதனுடைய அர்த்தம். நீதிமொழிகள் 29:1 ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயம் என்று என்ன செய்வானா, நாசமடைவான் இருக்கு. ஆனால் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்களா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் அப்படின்னா எப்போ ஆண்டவருக்கு முன்னாடி வந்தாலும் ஒரு உணர்த்துதலை கொடுக்குறார், அப்படின்னா ஒரு வார்னிங்கை கொடுக்குறார், ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். திஸ் இஸ் ராங், இது தப்பு, இதை விட்டுரு, மனம் திரும்பு, என் வழியில் திரும்பிடு. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்கிறார் ஆண்டவர், ஏதோ பேசிகிட்டே தான் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சிக்னல் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். யூ ஆர் ராங் அல்லது யூ ஆர் ரைட், எதனாலும் ஆண்டவர் சொல்லிடுவார். யூ ஆர் அப்ரிஷியேட்டபிள், நீங்கள் அங்கீகரிக்கப்படுறீங்க, அல்லது யூ ஆர் நாட் அப்ரிஷியேட்டபிள்,
உங்களை அங்கீகரிக்க முடியாது. இப்படி எதுனாலும் கொடுக்காம எதையுமே என்ன செய்கிறதே இல்லை. அந்த வாய்ப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வான் பண்ணுறார். என்ன நம்ம ஆண்டவர் பார்த்து என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த யோனா மூலமாக அந்த நினிவே மக்களுக்கு இன்னும் 40 நாட்கள் உண்டுன்னா அது எச்சரிப்பின் நாட்கள். ரெண்டாவது, இந்த 40 நாட்கள் இன்னும் ஏன் இருக்குது அப்படின்னா இது கிருபையின் நாட்கள். இது என்ன நாட்கள்? கிருபை. இவங்க அக்கிரமம் அவன் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டு, இவங்க பாவம் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டு, ஆனால் வந்த உடனே அவங்களுக்கு தண்டனை ஆண்டவர் என்ன செய்யலை, கொடுக்கல. இவனை வச்சு ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் 40 நாள் இருக்குப்பா, 40 நாளுக்கு அப்புறம் தான் கவிழ்க்கப்பட்டு போம். அப்போ இந்த கிருபையின் நாட்கள் நினிவே பட்டணத்தாருக்கு கொடுக்கப்பட்டது போல் இன்றைக்கும் ஆண்டவர் அவர் யார் மேலே இரக்கமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு கொடுக்குறார். ஏன்னா கிருபைனாலே தகுதி இல்லாதவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறது தான். சோதம் கொமர பட்டணத்தாருக்கு அந்த வாய்ப்பு நிச்சயம் ஆண்டவர் கொடுக்கல. அவங்களுக்கு எந்த வார்னிங்கும் கிடையாது, அவங்களுக்கு எந்த கிரேஸ் பீரியடும் கிடையாது. நேர தூதர்கள் போனாங்க. லோத்து வெளியேற வரைக்கும் தான் அந்த டைமிங்கில் கொஞ்சம் கேப். ஆனால் லோத்துவை பட்டணத்தை விட்டு வெளியே அனுப்புனதுக்கப்புறம் வானத்திலேருந்து அக்கினியும் கந்தகமும் விழுந்து அந்த பட்டணத்தை என்ன செஞ்சுட்டு சுட்டடித்து போட்டது. ஒருவர் கூட என்ன செய்யலை, தப்பு. ஆனால் இந்த நினிவே பட்டணத்தில் பாருங்கள், ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருவரும் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கிருபையின் நாட்களாக அந்த 40 நாட்கள் என்ன செய்கிறார். அப்போ இந்த 40 நாட்கள் ஏன் அப்படின்னா நாம் நம்மை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. நாம் ரட்சிப்பை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது, அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது, கிருபைகளை இழந்துடக்கூடாது, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்துடக்கூடாது, நன்மைகளை இழந்துடக்கூடாது, தேவனிடத்திலிருந்து கிருபையாக பெற்ற எதையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. நம்முடைய ஃபேமிலியை நம்ம இழந்துடக்கூடாது, நம்முடைய உறவுகளை நம்ம இழந்துடக்கூடாது, இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நம்ம இழந்துடக்கூடாது, சபையை நம்ம இழந்துடக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு வாய்ப்பாக இந்த கிருபை நாட்கள் என்ன செய்கிறார், தருகிறோம். அப்போ இன்னும் 40 நாள் உண்டு அப்படின்னா பாரம்பரியமாக சடங்காச்சாரமாக வெறும் ஜெபமாக இதை அனுஷ்டிப்பதற்காக அல்ல, இது கர்த்தர் கிருபையாக எனக்கு தந்த நாட்கள். அப்போ நான் என்ன சரி செய்வதற்காகவே கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த நாட்கள் இன்னும் 40 நாட்கள் உண்டு அப்படிங்கிறது மறுமலர்ச்சியின் நாட்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நாட்கள்? மறுமலர்ச்சி. அப்போ நமக்குள் ஒரு மறுமலர்ச்சி என்ன செய்யணும், உண்டாகும். ஒரு எழுச்சி, ஒரு உயிர் மீட்சி என்ன செய்யணும், உண்டாகணும். ஒரு உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ளே உண்டாகணும். ஒரு உண்மையான மறுரூபம் நமக்கு என்ன செய்யணும். அதுக்கு இந்த 40 நாட்களை பயன்படுது. எப்படி அந்த 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்களாம். அந்த செய்தி நினிவேன் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அடுத்து அவன் கமாண்ட் பண்ணுறான் பாருங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவன் கட்டளை போடுறான் பாருங்க. மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர். ஒரு டிகிரியாவே அனௌன்ஸ் பண்ணாத, ஒரு கட்டளையாவே. ஆனால் நாம் இன்னைக்கு இப்படிலாம் ஜெப நேரங்களை வச்சா, உபவாசித்து ஜெபிப்பதற்கு, இரவில் கூடி ஜெபிப்பதற்குன்னு நம்ம ஒரு வாய்ப்பை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால், ஒரு சர்ச்சில் ஒரு ரிவைவல் ப்ரேயர், ஒரு நைட் ப்ரேயர், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம், ஏகப்பட்ட சாக்கு போக்கு. இங்கே பாருங்கள், எதுக்குமே மாடுக்கு ஆடு மேயவும் கூடாது, தண்ணியும் ருசி பார்க்கக்கூடாதுன்னு அவன் ஒன்று வாய்க்குள்ள ஈட்டபிள்ஸ் ட்ரிங்கிங் சம்மந்தப்பட்ட ட்ரிங்க்ஸ் எதுவுமே என்ன செய்யக்கூடாது. எல்லாம் மாடு ஆடுக்கு போத்துன்ட்டான். ராஜாட்டிருந்து அவன் நிர்ணயித்த கட்டளையாகவே வந்துட்டு. அதான் மறுமலர்ச்சிக்கான அடையாளம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த மறுமலர்ச்சி உண்டாகுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியாளர் லேயாட் அவர் தன்னுடைய புக்கில் எழுதும்போது, அங்கே உள்ள சுவரில் ஒரு மீன் ஒரு மனுஷனை கக்குன மாதிரி ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த நினிவே பட்டணத்தார் நினா அப்படிங்கிற ஒரு கடவுளை வணங்கியிருக்காங்க.
அந்த கடவுளுடைய வடிவம் மீன். அப்போது இப்போ இந்த மீன் வந்து அவனை கரையில் தான் வந்து என்ன செஞ்சுது, கக்குச்சு. ஒரு பெரிய திமிங்கலம், ஒரு வேல், ப்ளூ வேல் மாதிரி ஒன்று பெரிய மீன் கரையில் வந்து கக்குனது ஒருவேளை அந்த கூட்டத்தார் என்ன செஞ்சுருக்கலாம், பார்த்துருக்கலாம். அப்போது தங்களுடைய தெய்வத்தின் வாயிலிருந்து வந்தவன். அப்போ அவன் அறிவிக்கிற தேவன் தான் உண்மை. அவன் சொல்கிறத கேட்டால் தான் நம்ம தப்ப முடியும். இனிமேல் அவன் சொல்கிறத நம்ம கேட்கலன்னா நம்மளை யாராலும் நினைச்ச முடியாது, காப்பாற்ற முடியாதுங்கிற செய்தி பரவுனதுனால தான் அவ்வளோ. இப்போ நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க, பாஸ்டர் தேவன் தான் அபிஷேகம் பண்ணி அனுப்பியிருக்கிறார். இந்த பலிபீடத்திலேருந்து நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலேருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தைகள். நீங்கள் இது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனிதன் மூலமாக கேட்குற வார்த்தையாக இருந்தால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும், அந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணணும். கேஷுவலாக நீங்கள் உட்கார்ந்து பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசுகிற, பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களைப் போலவா தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தையை நீங்கள் தேவன் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யாத பட்சத்தில், தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்கள் இல்லாத பட்சத்தில் ஒருவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒருவரால் உங்களுக்கு வந்து நின்று உங்களை காப்பாற்ற முடியாது. ஒருத்தரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ அது வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த நாட்களை ஒரு மறுமலர்ச்சியின் நாட்களை பயன்படுத்திக்கிடணும். நீங்கள் தான் ரெட்டு உடுத்தணும், நீங்கள் தான் ஜாம்பல் உட்காரணும், நீங்கள் தான் உங்களை தாழ்த்தணும். ஏன்னா வார்த்தை வந்துட்டு இன்னும் 40 நாள் உண்டு, அவ்வளோதான். அதில் இருக்கிற எச்சரிப்பை, அதில் இருக்கிற கிருபையை, அதில் இருக்கிற மறுமலர்ச்சியை என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பது என் மேலே விழுந்த கடமை. ஏன்னா எனக்கு கர்த்தர் நல்ல ஒரு பகுத்தறிவு என்ன செஞ்சிருக்கிறார். அப்போ அவ்வளவு கொடூரமான குணமுள்ள மனிதர்களே மனம் திரும்பி இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன்னு கர்த்தரே மனம் மாறி இந்த அற்புதத்தை எழுதி வச்சிருப்பாருன்னா நம்ம மேலே ஒரு எவ்வளோ இரக்கமாக இருக்கிறார். நம்ம கெட்டு போகக்கூடாது தானே அவருடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினான். அவருடைய இரத்தத்தை சிந்தி தானே நம்மளை விலை கிரயமாக வாங்கியிருக்கிறார். அப்போ நாம் நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தின ஆண்டவர் அதை ஒத்துக்கிடுவாரா? ஆண்டவர் அதை விரும்புவாரா? கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தான் அவர் எதிர்ப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி வரணும். நம்மளை பார்க்கும்போதே நம்ம கூட இருக்கிறவங்க தெரியணும், இவங்கள்ட்ட உண்மையில் ஒரு மாற்றம் என்ன செய்யுது இருக்கு, ஒரு சேஞ்ச் வந்துட்டு அந்த இன்னர் மேன்ல இவங்க தொடப்பட்டிருக்கிறாங்க. அந்த உள்ளான மனித நிலைவர்கள் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய நடவடிக்கை. இந்த முழு பட்டணமும் பாதுகாக்கப்பட்டது. முழு பட்டணத்தாரும் கடவுள்கிட்ட வந்து தங்களுடைய பாவங்கள் நினைச்சுக்கிறாங்க, அறிக்கையிடுறாங்க. பாருங்கள், மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மனம் திரும்புவதற்கு தங்களை தாழ்த்தினார்கள். அதனால தான் அங்கே மறுமலர்ச்சி. அல்லேலூயா. அப்போ இந்த 40 நாட்கள் இதுக்கு தான். இந்த 3 விஷயத்தை மறந்துடாங்க. இது எச்சரிப்பின் நாட்கள், இது கிருபையின் நாட்கள், இது மறுமலர்ச்சியின் நாட்கள். பயனுள்ள விதத்தில் நம்ம இந்த நாட்களை செலவு செய்தோம்னால் தேவனுடைய பிரியம் நம்மேல் இருக்கும். இதை பயன்படுத்த நாம் தவறுவோமானால் தேவனுடைய கோபத்தை தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், சம்பாதிக்க வேண்டும். இந்த ரெண்டும் யார் கையில் தான் இருக்குது. தேவனுடைய பிரியத்தை நான் சம்பாதிக்க போகிறேன்னா அல்லது தேவனுடைய கோபத்தை நான் சம்பாதிக்க போகிறேன்னா? சிந்திப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இன்னும் 40 நாட்கள் உண்டு என்ன அந்த செய்தியை யோனா மூலமாக நினிவே பட்டணத்தாருக்கு கொடுத்த போது உங்கள் இரக்கத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்கப்பா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்கப்பா, மீட்பை பெற்றுக்கொண்டாங்கப்பா, அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்கப்பா. அதே போல் இந்த கிருபையின் நாட்களை, இந்த எச்சரிப்பின் நாட்களை, இந்த மறுமலர்ச்சியின் நாட்களை நாங்கள் போக்கடிச்சிடக்கூடாது, அல்லல் தட்டிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை பயனுள்ள விதத்தில் செலவு செய்து ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.